தின் கதை வலியின் உச்சம். நிசப்தமான ஒரு இரவு கனமழை கொட்டியது. இடியும் மின்னலும் வானை பிளந்தன. ராதா தனியாக வீட்டில் இருந்தாள். திடீரென தக் தக் கதவு தட்டும் சத்தம். நடுங்கிய கைகளால் கதவை திறந்தாள். வெளியே யாரும் இல்லை. மின்னல் வெளிச்சத்தில் தரை ஈரத்தில் குழந்தையின் கால் தடம் பதிந்து இருந்தது. அவை உள்ளே நுழைந்திருந்தன. ராதா பயத்தில் வீட்டின் உள்ளே சென்று தாழிட்டு கொண்டாள். சற்று அமைதி. வீட்டில் அலமாரி பக்கத்தில் இருக்கும் மரப்பெட்டியில் கீறல் விடும் சத்தம். அம்மா, கதவை திற. பூட்டியிருந்த மரப்பெட்டியில் இருந்து ஒரு குழந்தையின் குரல் கேட்டது. அதே நேரத்தில் மீண்டும் வெளியில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கதவின் அருகே அம்மா, கதவை திற அம்மா என்று ஒரு குழந்தையின் குரல் கேட்டது. பயத்தில் இல உறைந்து போன ராதாவின் கழுத்துகளில் வியர்வை அரும்பியது. இப்பொழுது பெட்டியில் இருந்த அந்த குழந்தையின் குரல் சற்று கொடூரமான குரலாக மாறி அம்மா, கதவை திற அம்மா என்றது. இப்பொழுது கதவின் அருகில் இருந்த குழந்தையின் குரலும் கொடூரமாக மாறி கருதத் தொடங்கியது. அம்மா, கதவை திற அம்மா என்று. பெட்டியை அந்த குழந்தை உடைக்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் வெளிப்புறம் கதவை உடைக்க ஆரம்பித்தது இன்னொரு குழந்தை. இரண்டு சத்தமும் ராதாவின் காதுகளை பிளந்தது. பயத்தில் நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருந்தது. இப்பொழுது கொடூரமாக குரலாக மாறிய அந்த குரல் ஒன்று மரம் பெட்டியை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தது, மற்றொன்று கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்தது. பயத்தின் உச்சத்தில் இருந்த ராதாவின் மூக்கில் இருந்து ரத்தம் வழிந்தது. வீடு முழுவதும் இருளில் மூழ்கியது ஒரு மயான அமைதி. தூரத்தில் நரி உடையிடும் சத்தம் மட்டும் கேட்டது. அந்த இருண்ட அறையில் அந்த மரப்பெட்டியில் இருந்து அலைபேசி ஒலித்தது. அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் ராதாவிற்கும் என்ன சம்பந்தம்? மரப்பெட்டியில் இருந்து ஒலித்த அந்த அலைபேசி எண் அழைப்பு யாருடையது? உயிருடன் இருக்கிறாளா அல்லது ராதா கொல்லப்பட்டாளா? அடுத்த பாகத்தில் காண்போம். தொடரும்.